அலார்ட் சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலார்ட் சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்ம முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே யூஎஸில் இந்த டேரிஃபுக்கு அகெயின்ஸ்டாக டிஸ்கஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்கு. ஏன்னா யூஎஸ் அஸ் அ கண்ட்ரி ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டான டெமோக்ராட்டிக் நேஷன். சரிங்களா? நம்ம ஊரில் எப்படி, அதாவது நம்ம நாட்டில் எப்படி ராஜ்யசபா லோக்சபா இருக்கோ அதே மாதிரி அங்கே காங்கிரஸ் செனட்னு சொல்லி 2 ஹவுசஸ் இருக்குது. அதில் ட்ரேட் சீஃப் இருப்பார்ல, ட்ரம்ப்புக்கு கீழே ஒரு ட்ரேட் சீஃப் இருப்பார். அவர் தான் இந்த குளோபல் ட்ரேட் சிஸ்டத்தையே இந்த டேரிஃப் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் அதை மேனேஜ் பண்ணுறது அவர் தான் ஹெட்டு. அவரை இந்த செனேட்டர்ஸும் காங்கிரஸ்மென்னும் லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லி வெளுத்து வாங்குற மாதிரி வீடியோக்கள் யூடியூப்பில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. அவங்க கேட்குற கேள்வி எல்லாமே யூஎஸ் மக்கள் இவ்வளோ தூரம் சஃபர் ஆகுறாங்க, ஆஸ்திரேலியா கூடலாம் ட்ரேட் சர்ப்ளஸில் இருக்கும், நீங்கள் எதுக்கு அவங்க கூட டேரிஃப் போடுறீங்க, ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்லாம் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் மதிக்கிறீங்களா, உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி பிளான் நீங்கள் முன்னாடியே பண்ணியிருக்கிறீங்களா, அல்லது நீங்கள் ஜஸ்ட்டு மார்க்கெட்டை மேனிப்புலேட் பண்ணி பில்லியனர்ஸுக்கு நிறையா காசு சம்பாரித்து கொடுக்குறீங்களா? இப்படி லெஃப்ட் அண்ட் ரைட்டு வெளுத்து வாங்குறாங்க. எமர்ஜென்சி ஆர்டர்னாலும் இது என்ன எமர்ஜென்சி ஆர்டர், காங்கிரஸோடைய இன்புட் அதாவது அந்த ஹவுஸினுடைய இன்புட்டை ஏன் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான டிஸ்கஷன்ஸ் வைரலாக போயிட்டுருக்கு. இந்த டேரிஃப் இஷ்யூ அப்படிங்கிறது யூஎஸ் மக்களை பெரும்பாலும் பாதிக்குது. ஒரு சின்ன ஷாப்பு நடத்துகிறவர், அவருக்கு ஒரு பொருள் மெக்சிகோலேருந்து வருது, ஒரு பொருள் கனடாவிலேருந்து வருது, ஒரு பொருள் ஜெர்மனியிலேருந்து வருது. இந்த டேரிஃப் அனௌன்ஸ் பண்ணதுனால அவர் ஆல்ரெடி சின்ன ஷாப்புனாலும் அவர் 10% அவருடைய எம்ப்ளாயிஸை லே ஆஃப் பண்ணிட்டாரு. இங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே இவ்வளோ தூரம் சஃபர் ஆகுறாங்க, இதை பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் மேலே ஏகப்பட்ட ப்ரெஷர் மவுண்ட் ஆகிட்டு இருக்கு யூஎஸில். ஸோ யூஎஸ் நீங்கள் நினைக்கிற மாதிரி அல்லது நம்ம நினைக்கிற மாதிரி ட்ரம்ப் என்னதான் பிரசிடெண்ட்டாக இருந்தாலும் அது ஒரு டெமோக்ராட்டிக் நேஷன். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு இம்ப்ளிமெண்ட். என்னதான் சூப்பரான திட்டமாக இருந்தாலும் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணி பயங்கர டிஸ்கஷன்ஸ்க்கு அப்புறம் தான் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? நம்ம டெமோக்ரஸிக்கு மேலே சூப்பரான டெமோக்ரஸி. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ட்ரம்ப்பினுடைய டேரிஃப் எஃபெக்ட் உடஞ்சி கீழே விழுந்துரும். எனக்கு தெரிஞ்சு இந்த 10% டேரிஃபை கூட ரிவோக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேர்ல்டு மறுபடியும் முன்னாடி இருந்த மாதிரியே நார்மலைஸ் ஆயிரும். மறுபடியும் யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டை எந்திரிக்கும், நம்ம மார்க்கெட்டும் எந்திரிச்சு போகும் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவ் சிக்னலாக தான் நான் இப்போ உணர்றேன். ஒரே ஒரு ஃபியர் இருக்குது, அந்த யூஎஸ்னுடைய ரெசஷன் ஃபியர். அந்த ரெசஷன் ஃபியர் வந்தாலுமே ஷார்ட் டேர்மில் வாலட்டைலாக மார்க்கெட் போயிட்டு ஃபெட்டு ரேட் கட் பண்ணுவாங்க, லிக்விடிட்டியை நிறையா இன்ஜெக்ட் பண்ணுவாங்க, அதனால் மார்க்கெட் மேலே வரும். ஸோ ஒன்று ரிசெஷன் வந்தாலும் ஒரு ஷார்ட் டேர்ம் கிராஷில் எக்ஸ்ட்ராவாக லிக்விடிட்டி இன்ஜெக்ட் பண்ணுறதுனால மார்க்கெட் மறுபடியும் எந்திரிக்கும். இல்லாட்டி ரிசெஷனே வராது. இந்த ட்ரம்ப்பினுடைய டேரிஃப் எஃபெக்டை ரிவோக் பண்ணாங்க அப்படின்னா யூஎஸில் இன்ஃப்ளேஷனும் நல்லா தொடர்ச்சியாக குறைஞ்சிக்கிட்டே தான் வருது. ஃபெட்டுனுடைய சேர்மன் பவல் அவர்கள் இந்த வருஷம் 2 ரேட் கட்டாவது இருக்கும் அப்படின்னு முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணார். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னாலே நார்மலாகவே ஸ்டாக் மார்க்கெட்டெல்லாம் எந்திரிச்சு போயிருங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் யூஎஸ்ஸினுடைய அந்த ட்ரம்ப்பினுடைய டேரிஃப் எஃபெக்ட் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக வைப் அவுட் ஆகுது. உலக எக்கானமி திருப்பி நார்மலைஸ் ஆகுது, அதை நோக்கி தான் போகுது. இது எல்லாமே ஒரு ஷார்ட் டேர்ம் ஈகோ வார் அப்படிங்கிறது தான் எனக்கு புரிதல். நான் இப்படி தான் உணர்ந்துக்கிறேன். ஜப்பான் சொல்லியிருக்கிறாங்க, என்னதான் நாங்கள் ட்ரேட் நெகோசியேஷனில் யூஎஸ் கூட பேசினாலும் இந்த நெகோசியேஷன் டீலில் எங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கிற மாதிரி தெரில, எங்களால் இதை ஏற்றுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவாக சொல்லியிருக்கிறாரு. யூஎஸ் ட்ரம்ப் ஜப்பான் கூட நெகோசியேஷன் டீல் நல்ல ப்ராக்ரஸில் போகுது அப்படின்னு அவர் பாசிட்டிவாக சொன்னாலும் ஜப்பான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த நெகோசியேஷன் டீல் எங்கேயுமே மூவ் ஆகலை, எங்களால் இதை ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசியிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே நியூஸ் துணுக்குகள் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நான் என்ன கோராக நினைக்கிறேன் அப்படின்னா முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி இந்த ட்ரம்ப்பினுடைய டேரிஃப் எஃபெக்ட் அப்படிங்கிறது அவ்வளோதான் முடிவுக்கு வருது. இது எல்லாமே உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் வாலட்டாலிட்டி தான்.
யூஎஸ் ரெசஷன் ஃபியர் தான் நம்ம வந்து அடுத்து கவலைப்பட வேண்டிய விஷயம். இன்ஃப்ளேஷனும் யூஎஸ் ரெசஷனும் அது வந்தால் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த 2 விஷயமுமே நமக்கு யூஎஸ் ஸ்டாக்கை வாங்குறதுக்கும் இந்தியன் மார்க்கெட்டில் வாலட்டைலாக இருந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா அதை அள்ளுறதுக்கும் வந்து வாய்ப்பாக தான் கருதணும். 2025ங்கிறது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு நல்ல முதலீட்டு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய வருஷமாக தான் வந்து நான் வந்து நினைக்கிறேங்க. அது மட்டும் இல்லாமல் யூஎஸ்ஸினுடைய அந்த டேரிஃபில் வந்து மறுபடியும் வந்து என்ன நடக்குது அப்படின்னா வந்து சைனா கூட வந்து எப்படியா இருந்தாலும் அவங்க வந்து ஃபேக்ட்ரியெல்லாம் போடுறதுக்கு வந்து ஒரு 3-4 வருஷம் ஆயிருங்க. திருப்பியெல்லாம் வந்து அவங்களால வந்து ரெனியூ பண்ண முடியாது. அவங்களுக்கு யூஎஸ்ஸுக்கு வந்து அந்த அளவுக்கு லேபர் கிடைக்கணும், மறுபடியும் பிளான்ட்டை போடணும், நிறைய பிரச்சனைகள் இருக்குது. சரிங்களா? யூஎஸ் வந்து இம்மீடியட்டாக வந்து இந்த மாதிரி வந்து டேரிஃபை வந்து அதுவும் இவ்வளோ பர்சன்டேஜ் போட்டது அப்படிங்கிறது யூஎஸ்ஸுக்கு தான் பெரிய இம்பேக்டாக இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து எல்லாரும் சொல்கிற கருத்து. யூஎஸ்னால் சைனாவை வந்து மறுபடியும் வந்து பீட் பண்ணி ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப்பாக வந்து ஆக்க முடியாது அப்படிங்கிறது தான் வந்து நிதர்சன உண்மை. யூஎஸ்க்கு சைனா வேணும், சைனாவுக்கு யூஎஸ் வேணும். அதனால் டேரிஃப் விஷயம் அப்படிங்கிறது வந்து ஒரு முடிவுக்கு வருவதாகத்தான் நான் நினைக்கிறேன். ஸோ டேரிஃப் எரா வந்து இஸ் ஆல்மோஸ்ட் ஓவர். பாசிட்டிவ் தான். இந்த யூஎஸ் டேரிஃப் விஷயத்தினாலையும் ரெசஷன்னாலையும் மார்க்கெட் கீழே போச்சுன்னா நமக்கு அது ஒரு வாய்ப்பு தான்.